ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா தான் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் ஏசப்பாவோட செல்ல பிள்ளைங்க தான். நீங்கள் ஏசப்பாவோட செல்ல பிள்ளைங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க. கடந்த 5 மாதத்துக்கு மேலே வீட்லேயே முடங்கி இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குதுல்ல? எங்கேயும் வெளியில் போக முடியலை, ஷாப்பிங் போக முடியலை, யாரையும் பார்க்க முடியலை. கவலைப்படாதீங்க. நடந்ததும் நன்மைக்கே, நடப்பதும் நன்மைக்கே, இனி நடக்க இருப்பதும் நன்மைக்கே. நான் இன்னைக்கு உங்களுக்கு பைபிள்ல இருந்து ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். நீங்க கேட்க ரெடியா? நீங்க கேட்க ரெடினா நான் சொல்ல ரெடி. நம்ம ஏசப்பாவுடைய காலத்துல சகையு என்ற ஒரு குள்ள மனிதன் வாழ்ந்து வந்தாரு. அவர் ரொம்ப பணம் ஆசை பிடிச்சவரா இருந்தாரு. எப்படிலாம் குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கலாம், யாரெல்லாம் ஏமாத்தி பணம் சம்பாதிக்கலாம், அதே தான் யோசிச்சுட்டு இருப்பாரு. ஆனாலும் அவர்கிட்ட நிறைய பணம், நிறைய சொத்து, நிறைய ஆஸ்தி இருந்தாலும் அவருடைய குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. இந்த சந்தோஷத்துக்காகவும் நிம்மதிக்காகவும் சமாதானத்துக்காகவும் சகையு எங்கெங்கேயோ அலைஞ்சிருக்காரு. ஆனால் அவருக்கு கிடைக்கவே இல்லை. அன்னைக்கு ஒரு நாள் யாரோ ஒருத்தர் மூலியமா சகையுக்கு ஏசப்பா தான் இதுக்கு ஒரே வழி, வேற யாரும் வழியே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. உடனே ஏசப்பாவை தேடுற முயற்சியில் இறங்கினாரு. யார்கிட்டயோ கேட்டு சகையு எப்படியோ ஏசப்பாவை கண்டுபிடிச்சிட்டாரு. திரளான கூட்டங்கள் மத்தியில் ஏசப்பா நின்றுட்டு இருந்ததுனால, சகையு ரொம்ப குள்ளமாக இருந்ததுனால சகையுவால் ஏசப்பாவை பார்க்க முடியலை. அதனால பக்கத்தில் இருக்க காட்டுத்தி மரத்து மேலே ஏறி ஏசப்பா எங்கன்னு தேடிட்டு இருக்கும்போது கீழே இருந்து ஒரு குரல் வருது. சகையு, கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டில் வாசம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு குரல் வருது. சகையு உடனே கிடுகிடுன்னு மரத்துல இருந்து கீழே இறங்கி வந்து ஏசப்பா கிட்ட அவனுடைய பாவங்கள் எல்லாத்தையும் அறிக்கை செய்தான். ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சுட்டேன். ஆண்டவரே, என் சொத்தில் நான் பாதியை தரித்திரருக்கு கொடுத்துட்றேன். மிச்ச சொத்தை நான் யாரெல்லாம் ஏமாத்தினோ, யாரெல்லாம் வஞ்சித்தேனோ அவங்களுக்கு நாளை தனியாக கொடுத்துட்றேன். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் தான் ஆண்டவரே வேணும்னு சகையு சொன்னான். எல்லாத்தையும் கேட்டு முடிச்ச ஆண்டவர் சகையு கிட்ட இன்னைக்கு உன் வீட்டில் ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னார். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? எவ்வளவோ பணம் ஆசை பிடிச்ச சகையு ஏசப்பா கிட்ட போயிட்டு அவனுடைய பாவங்களை அறிக்கை செய்த உடனே ஏசப்பா அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு, அவங்க வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு. இதே மாதிரி சகையு மாதிரி நிறைய குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. இந்த சந்தோஷத்துக்காகவும் நிம்மதிக்காகவும் சமாதானத்துக்காகவும் நீங்கள் எங்கெங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்கீங்கல்ல, நீங்கள் ஏசப்பா கிட்ட போயிட்டு உங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் அறிக்கை செய்தீங்கன்னா உங்களுக்கு சகையுக்கு கொடுத்த மாதிரியே ஏசப்பா உங்களுக்கும் ரட்சிப்பை கொடுப்பாரு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்காக ப்ரேயர் பண்ண போகிறேன். நான் ப்ரேயர் பண்ண ரெடியாக இருக்கேன். நீங்களும் ப்ரேயர் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணலாம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு சகையுக்கு கொடுத்த மாதிரி எங்களுக்கும் ரட்சிப்பை கொடுங்க ஆண்டவரே. நிறைய குடும்பத்தில் சந்தோஷம், நிம்மதி, நிறைய பணம், நிறைய ஆஸ்தி இருந்தாலும் சந்தோஷம், நிம்மதி எதுவுமே இல்லை ஆண்டவரே. நீங்கள் அவங்களுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தாருங்க ஆண்டவரே. அப்பா, நீங்கள் தான் ஆண்டவரே இதுக்கு ஒரே வழி. நாங்கள் உங்கள் கூட பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே. நாங்கள் நரகத்துக்கு போக விரும்பல ஆண்டவரே. ஒவ்வொரு செயலும் நீங்கள் எங்கள் கூட இருந்தால் தான் நாங்கள் ஒவ்வொன்றையும் செய்ய முடியும் ஆண்டவரே. நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு வேறு யார் அப்பா? நீங்கள் ஒருத்தர் தான் ஆண்டவரே வழி. நீங்கள் ஒருத்தர் தான் ஆண்டவரே எங்கள் கூடவே இருந்து வழி நடத்தணும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு சமாதானம், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சமாதானத்தையும், என் கூட சேர்ந்து ஜெபிக்கிற எல்லாருடைய குடும்பத்துக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தாருங்க ஆண்டவரே. எல்லாத்துக்கும் மேலே ரட்சிப்பை தாருங்க ஆண்டவரே. அப்பா, நீ ஒருவர் தான் ஆண்டவரே வழி. ஆண்டவரே, இப்போ இந்த பரவிட்டு இருக்கிற இந்த கொள்ளை நோய் வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் தான் ஆண்டவரே. நாங்கள் எப்படியோ நாங்கள் ஏதோ ஒரு உலக மாயையில் விழுந்துட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இனிமேட்டு நாங்கள் அதை மாதிரி பண்ண மாட்டோம் ஆண்டவரே. நாங்கள் உங்கள் செல்ல பிள்ளையாக இருக்கிற விரும்புகிறோம் ஆண்டவரே. நீங்கள் ஒருவர் தான் வழி ஆண்டவரே. எங்களுக்கு இந்த கொள்ளை நோய் வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.